அல்லாவை திருப்திப்படுத்த முகம் குப்புற சஜதாவில் இருந்து கொண்டிருந்தாலும் கியாமத்தினாலே அவர் தனது அந்த அமலையும் குறைவாகவே கருதுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறத்தாம் கேட்டதாக உத்பத்தின் ஆபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒருவர் தன் பிறந்த நாளிலிருந்து மரணிக்கும் நாள் வரை மாட்சிமை மேன்மை மிக்க அல்லாவை திருப்திப்படுத்த முகம் குப்புற சஜதாவில் இருந்து கொண்டிருந்தாலும் கியாமத்து நாளில் அவர் தனது அந்த அமலையும் குறைவாகவே கருதுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறத்தாம் கேட்டதாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, எவரிடம் இரு பண்புகள் இருக்குமோ அவரை நன்றி உள்ளவர்கள் என்றும் பொறுமையாளர் என்றும் அல்லாஹ் எழுதுவான். எவரிடம் இவ்விரு பண்புகளும் இல்லையோ அவரை நன்றி உள்ளவர் என்றோ பொறுமையாளர் என்றோ அல்லாஹ் எழுதப்பட மாட்டான். எவர் தீனுடைய விடயங்கள் தனக்கு மேலுள்ளவரை பார்த்து அவரை பின்பற்றுவாரோ, மேலும் உலக விடயங்களில் தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து அவரை விட சிறந்த நிலையில் அல்லாஹ் தன்னை வைத்துள்ளான் என்பதாக அவன் புகழ்வாரோ அவரை நன்றி உள்ளவர் என்றும் பொறுமையாளர் என்றும் அல்லாஹ் எழுதுகிறான். எவர் தீனுடைய விடயங்கள் தன்னை விட குறைந்தவரை பார்ப்பாரோ, மேலும் உலக விடயங்களில் தன்னை விட மேலுள்ளவரை பார்த்து உலகில் இருந்து அவருக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக கவலைப்படுவாரோ அவரை அல்லாஹ் நன்றி உள்ளவனாகவோ பொறுமையாளராகவோ எண்ணப்பட மாட்டான்.